அநாகத தியானம் மிக அற்புத தியானத்தை பார்க்க போகிறோம். இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். 120 வயது வரை இதய துடிப்பு சீராக இருக்கும். அதை சார்ந்த முத்திரைகள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனும் ராஜ உறுப்புகள் ஆன இதயத்தை திடப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தியான முத்திரை யோக பயிற்சி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அநாகத சக்கரா தியானம். ஏற்கனவே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு அநாகத மையத்தில் எப்படி ஒரு தியானம் செய்ய போகின்றோம். இது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற பயிற்சி. நீங்களே நியூஸில் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம வாழும் முறை, உண்ணக்கூடிய உணவு முறை, தூங்கக்கூடிய நேரம், இதிலெல்லாம் நம்ம சரியான ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத காரணத்தினால மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை, இதன் காரணமாக தான் ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நமக்கு 120 வயது வரை நம்முடைய இதய துடிப்பு சீராக இயங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தியான பயிற்சி தான் அநாகத மையத்தில் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு 2 நிமிட தியான பயிற்சி. அநாகத மையம் அப்படிங்கிறது இதயத்தினுடைய உள்பகுதி. அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்கள் உணர்வை அந்த இடத்துல வச்சுட்டு அமைதியாக ஒரு 2 நிமிடங்கள் உங்களது பிராணனை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல அப்படி கூர்ந்து தியானம் பண்ணாலே போதும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களால் அழகாக அந்த பயிற்சியை பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இதய துடிப்பு சீராக இருக்கும், இதய வாழ்வுகள் சீராக இயங்கும், மன அழுத்தம், டென்ஷன், கோபம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு வராது. இதோடு சேர்ந்து உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம். இரவு 9:30லேருந்து காலையில் ஒரு 4 மணி வரைக்கும் ஆழ்ந்து நித்திரை இருக்கணும். சாப்பிடுவது சரியான சாத்தியமான உணவாக எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றதோ, இது பிகினிங்கில் தான் இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது அநாகத மைய தியான பயிற்சி, இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை சின்முத்திரை. கண்களை மூடி தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும், எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை ஒவ்வொரு பகுதியாக உங்கள் மனசை, உங்கள் உணர்வு அப்படின்னு நிலைநிறுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமாதேவிக்கு எடுத்து பண்ணிட்டோம். உடலில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, மனசில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ முதல்ல மூலாதார மையம், முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி. ஒரு 10 வினாடி உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும். மணிபூரக மையம், வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி தியானிக்கவும். இப்போ அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே 2 நிமிடங்கள் தியானிக்கவும். மீண்டும் உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, மூலாதார மையத்திலே ஒரு 10 வினாடிகள் தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிந்தவுடனே நாம் சூன்ய முத்திரை அப்படிங்கிற முத்திரையை பார்க்க போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மையத்தில் கட்டை விரல். கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவிரல் மடிச்சிருக்கோம், அதனோட மையத்தில் கட்டை விரல் வச்சுருக்கோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ்.
நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். இதயம், இதய வால்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடிஞ்சவொடனே அடுத்து நம்ம ஒரு புஜங்காசனம் அப்படிங்கிற ஆசனம் பார்க்க போகிறோம். வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த தியானமும் முத்திரை மட்டும் பண்ணுங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க, மாணவ செல்வங்கள் இந்த புஜங்காசனமும் பண்ணுவோம். இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல குப்புறப்படுத்துக்கிடுறேன். ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். ஹிப் வரைக்கும் தரையில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. One more time. மூச்சு உள்ளெழுத்திட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அப்படியே சுகாசன நிலைக்கு வந்துடுறேன். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி அநாகத மைய தியானம், ஒரு சூன்ய முத்திரை, புஜங்காசனம். இதை அழகாக காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மிக நல்ல பயனும் கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை. அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக ஒரு 3 நிமிடத்துலேருந்து 5 நிமிடத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். டெய்லி பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 120 வயது வரை மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு, திருப்தியாக வாழலாம். ஒவ்வொரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடும் பொழுதும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த நிலை இந்த அநாகத மைய தியானத்தின் மூலமாக கிடைக்கும். யார் ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களோ அவங்களுடைய இதயம், இதய துடிப்பு 120+ வளமாக, நலமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் வரக்கூடிய பகுதிகளில் அடுத்த சக்கரத்தில் நாம் என்ன மாதிரி தியானம் செய்கின்றோம், அதனுடைய முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.